Hi, welcome to Banasir Education. இந்த வீடியோல நம்ம மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனோட இண்டிவிஜுவல் சீரீஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டாஸை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடணும். பண்ணிட்டு இப்போ ரேஞ்ச் எப்படி இதுக்கு ஃபைண்ட் பண்ணணும்? L minus S. Lங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் Sங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ வந்து இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன 22 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 4 இல்லைங்களா? அப்போ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ரேஞ்ச் கிடச்சிடுச்சு. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா L minus S by L plus S. இப்போ வந்து L minus S ஓட வேல்யூ 18, L plus S இந்த 22 plus 4 26. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வேல்யூ கிடச்சிருச்சு 0.6923. அடுத்தது QD. QDனா என்ன? குவார்டைல் டிவியேஷன். இதோட ஃபார்முலா என்ன? Q3 minus Q1 by 2. இங்கே Q3 ஃபைன் பண்ணணும், Q1 ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ Q1 ஓட ஃபார்முலா என்ன? சைஸ் ஆஃப் n plus 1 by 4th term. இங்கே nங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டாஸ். நம்பர் ஆஃப் டேட்டாஸ் மொத்தம் 8 இருக்கு. ஸோ 8 plus 1 9 by 4. 9 by 4னா 2.25 வருது. அப்போ நம்ம வந்து செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம் சரிங்களா? இங்கே வந்து 2.25 இருக்கனால நம்ம செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் டேர்ம் என்ன? இங்கே கொடுத்துருக்கிற அசெண்டிங் ஆர்டரில் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா? அதில் வந்து செகண்ட் டேர்ம் என்னவா இருக்குது? 7. ஸோ அதுதான் நம்மளோட Q1ஓட வேல்யூ. Q3க்கு அதையே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை 3ஆல் ஃபார்முலா படி 3 into n plus 1 by 4th term இல்லையா? ஸோ 3 into 2.25 6.75 வருது. ஸோ 6.7ங்கும் போது நம்ம அடுத்த டேர்ம் 7th டேர்ம் எடுத்துக்கணும் ஓகேங்களா? அப்போ வந்து 7th டேர்மோட வேல்யூ என்ன? 16. அதுதான் நம்மளோட Q3 வேல்யூ. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 9/2. ஸோ ஆன்சர் வந்து 4.5. இதுதான் நம்மளோட QD வேல்யூ ஓகேங்களா? அடுத்தது ST ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதை எப்படி டினோட் பண்ணுவோம்? சிக்மா இல்லைங்களா? அப்போ சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு என்னென்ன வேணும்? எக்ஸோட டோட்டல் வேணும், எக்ஸ் ஸ்கொயரோட டோட்டல் வேணும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நான் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல, அந்த சீக்வன்ஸ்லேயே நான் எக்ஸோட வேல்யூஸ் எழுதிக்கிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஸ்கொயர் 16, 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81 அந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிவிட்டு இதோட சம்மேஷன் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்னங்கிறது இங்கே என்ன? நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸோ அதால் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கிது ஓகேங்களா? இப்போ இதை வந்து 1332/8ஓட வேல்யூ என்ன? 166.5 அண்ட் 94/8 நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சு அதை ஸ்கொயர் பண்ணணும் ஓகேங்களா? 94/8 11.75 அதை ஸ்கொயர் பண்ணும்போது 138.06. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 28.44 கிடைக்குது. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னவோ அதுதான் நம்மளோட ST வேல்யூ சரிங்களா? அப்போ அதுக்கான வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா நமக்கு 5.33. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா சிக்மா, அதாவது நம்ம ST கண்டுபிடிச்சோம்ல அது பை மீன் இன்ட்டு 100. அப்போ மீன் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். மீன் வேல்யூ என்ன? 11.75 ஓகேங்களா? அப்போ 5.33 by 11.75 into 100. இதை நமக்கு சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 45.3617. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட வேல்யூ. அடுத்தது வேரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம STயை ஸ்கொயர் பண்ணாலே போதும். ஏன்னா சிக்மா ஸ்கொயர் தான் வேரியன்ஸ் சரிங்களா? அப்போ வந்து STயை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5.33 நமக்கு கிடைச்சதுல அதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 28.41. இதுதான் வேரியன்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இண்டிவிஜுவல் சீரீஸோட மீன் டீவியேஷனை ஃபைன் பண்ணுறது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.